பனைமரத்திற்கே மாடிப்படி போல படிக்கட்டு கட்டிய இளைஞர். பனை தொழிலை காக்க இளைஞர் செய்த இந்த வித்தியாசமான முயற்சி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. என்ன என்பதை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியை சேர்ந்த தினகராஜ் என்ற இளைஞர் விவசாயம் செய்து வருகிறார். அவரது குடும்பத்தினர் தலைமுறையாக பனை தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவரது வீட்டின் அருகே சுமார் 55 அடி உயரமுள்ள பனைமரம் ஒன்று உள்ளது. இந்த மரத்தை பல ஆண்டுகளாக பாதுகாத்து பராமரித்து வருகின்றனர். தினகராஜின் தந்தை ஏசுதாசன் பல ஆண்டுகளாக பனை தொழில் செய்து வந்த நிலையில் வயது முதிர்வு காரணமாக தற்போது பனைமரத்தில் ஏற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பனை தொழில் எங்க தலைமுறையோட முடிஞ்சிடக்கூடாது என்ற எண்ணம் தினகராஜுக்கு ஏற்பட்டுள்ளது. அப்போது அவருக்கு ஒரு புதிய யோசனை தோன்றியுள்ளது. அதன்படி ரூபாய் 60,000 செலவில் வீட்டின் மாடிப்படி போல இரும்பு கம்பியால் வளைவு வடிவில் 55 அடி உயரம் வரை படிக்கட்டு அமைத்துள்ளார். இந்த படிக்கட்டு வழியாக சிறுவர்கள் முதல் பெண்கள் வரை பாதுகாப்பாக பனைமரத்தின் உச்சி வரை எளிதாக சென்று பதநீர் இறக்க முடியும். இதனால் பனை தொழில் செய்வது மிகவும் எளிதாகும் என்றும் தினகராஜ் கூறுகிறார். மேலும் தற்போது கட்டப்பட்டுள்ள இந்த படிக்கட்டு சுமார் 15 வருடங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பனைமரத்தை காக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவரின் இந்த முயற்சி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்து அவர் கூறுகையில், தலைமுறையா பனை தொழிலை நாங்க செஞ்சுட்டு வரோம். ஆனா இப்போ பனை தொழில் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வருது. பனை மரத்துல ஏறுறதுக்கு இப்போ போதிய ஆள் இல்ல. இனி வரும் காலங்கள்ல இளைஞர்கள் எளிதாக பனைமரம் ஏறுறதுக்காக தான் இந்த மாதிரியான படிக்கட்டு அமைக்கும் சிந்தனை எனக்கு ஏற்பட்டது என்று தெரிவித்துள்ளார். அதிகமாக சாப்பிட்டது இந்த பனை மரத்தை நம்பி தான். ஒரு வருஷம் இது ஃபஸ்ட்டில் பயணி வரோம், அப்புறம் நொங்கு வரும், அப்புறம் பனங்காய் வரும், அதுக்கப்புறம் கிழங்கு, தவங்கொட்டை. தவங்கொட்டையை நாங்கள் காலையில் சாப்பாடு தவங்கொட்டை தான் சாப்பிடுவோம். காலையில் சாப்பாடு அந்த பயணி குடித்தோன்னா மத்தியானம் தான் சாப்பிட வேண்டியிருக்கும். கருப்பட்டியும் நல்லா சரியான இது, கருப்பட்டி கை கால் உளைச்சல் இருக்காது. ஒரு நல்ல இதை எப்படியோ விட்டு அந்த கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. சரி, இந்த இதில் நல்ல வருமானம் கிடைக்கிற தொழிலை எப்படி இதாகிடுச்சு, எப்படி ஒரு தொழிலே போச்சு அப்படின்னு யோசிக்கிறப்போ மரம் ஏறுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அப்போ ஏறுறதுக்கு ஈஸியாக என்ன வழி உண்டு அப்படின்னு யோசிக்கிறப்போ தான் எனக்கு இந்த படிக்கட்டுற ஐடியா வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் போன வருஷம் வரைக்கும் இந்த இது பண்ணிக்கிட்டு தான், இந்த கருப்பட்டி தொழில், கருப்பட்டி காய்க்கிறது, பயணி இது பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருந்தோம். ஆனால் எங்கள் அப்பா காலத்தோடு இது லாஸ்ட்டாக முடியுது அப்படிங்கிற ஒரு இதில் தான் சரி ஒரு ஞாபகார்த்தமாவது இது செய்வோம் அப்படின்னு சொல்லி செலவு பண்ணி செஞ்சேன். 60,000 ரூபா செலவாயிடுச்சு. ஆனால் அதுக்கு மேலே இதில் வருமானம் வரும், 1,00,000 ரூபாய்க்கு பயணி ஏறும். ஆனால் இதுவே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இனிமேல் இதுவே தொழிலாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருச்சு. இனிமேல் இது மாதிரி வேறு மரங்கள் எல்லா மரங்களுக்கும் படிக்கட்டி இந்த தோட்டத்தில் நிறைய பனை மரம் இருக்குது. அடுத்த வருஷம் இன்னும் பெருசாக பண்ணுற ஐடியாவில் இருக்கிறேன். நான் அதுக்கான வேலைலாம் போயிட்டுருக்குது.